ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே இந்த 2026 வருட புது வருட வருஷத்தின் வாழ்த்துக்களை நாங்கள் எங்கள் ஊழியத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக கடந்த ஆண்டு முழுவதும் தேவன் 2025 ஆண்டு முழுவதும் தேவன் நன்மையாக நம்மளை நடத்தியிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த 2026 வருடத்திலும் இந்த முதல் மாத மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக கர்த்தர் கடந்த ஆண்டுகளிலே இந்த ஊழியத்தை மிகவும் ஆசீர்வாதமாக இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தை அவர் நடத்தினார். அநேக அற்புத அடையாளங்களோடு கூட ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்ததை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏப்ரல் மாதம் தொடங்கி அநேக உதவிகளை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஜூன் மாதங்களிலே விசேஷமா 20 பார்வையற்றோருக்கு மளிகை பொருட்கள் கொடுத்து தாங்க உதவி செய்தார். ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு 20 பார்வையற்றோருக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த டிசம்பர் காலத்திலையும் கிறிஸ்துமஸ் காலங்களை முன்னிட்டு விசேஷமாக 55 நபர்களுக்கு ரோட்டோரங்களில் வசிக்கிறவர்களுக்கு ஆகாரங்களை கொடுத்து அவர்களுக்கும் ஆண்டுடைய அன்பை சொல்வதற்கும் இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் உதவி செய்தார். விசேஷமாய் மாதந்தோறும் 3 குடும்பங்களுக்கு மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களுடைய குடும்பங்களை போஷிப்பதற்கும் அவர்களுக்கும் இயேசுவின் அன்பை சொல்வதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய ஒவ்வொருடைய காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியமானது கிருபையாய் நடைபெற ஆண்டவர் உதவி செய்தார். விசேஷமாய் கடந்த ஆண்டிலே ஒரு பத்திரிகை அர்ப்பணிப்பு என்ற தலைப்பிலே ஒரு பத்திரிகை வெளியிடவும் ஆண்டவர் கிருபை செய்தார். அதன் வாயிலாக நாங்கள் சில தேவைகளை எழுதியிருந்தோம். கம்ப்யூட்டர் எழுதியிருந்தோம், கம்ப்யூட்டர் டேபிள் எழுதியிருந்தோம். அதிலே ஒரு பகுதியான கம்ப்யூட்டரையும் கம்ப்யூட்டர் டேபிளையும் ஆண்டவர் சந்தித்து கொடுத்தார். குடும்பத்தின் மூலமாய் இந்த ஊழியத்துக்காக ஒரு அன்பளிப்பை அவர் கொடுத்தார்கள். அதை நினைத்தும் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே வேளையிலே நாங்கள் விசேஷமாக இந்த ஊழியத்தின் சார்பிலே ஒரு கேலண்டர் இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக இந்த ஊழிய தகவல்கள் அடங்கிய கேலண்டர் ஒன்றை வெளியிட ஆண்டவர் கிருபை செய்தார். இதுல மிஷனரி வரலாறு கூடிய காரியங்கள் தத்துவமாய் சொன்ன வார்த்தைகளை அதில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதோடு இந்த ஊழிய தரிசனங்கள் நடந்த பகுதிகளில் இருந்த ஊழிய காரியங்கள் விசேஷமாய் கடந்த ஆண்டிலே அநேக திருச்சபைகளிலே துதி ஆராதனையாக இரவு ஜபமாக அநேக இடங்களுக்கு சென்று ஊழியங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தார். வாய்ப்பு கொடுத்த ஒவ்வொரு திருச்சபைக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த ஊழியத்தை காணிக்கையினால் தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெபத்தால் தொடர்ந்து இந்த ஊழியத்தை தாங்குங்கள். அநேக மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு புதிய ஆண்டிலே உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு தரிசன திட்டத்தோடு இருக்கிறோம். பார்வையற்றவர்கள், கால்கைகள் பலவீனப்பட்டவர்கள், வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை மிகவும் ஏழ்மை நிறைந்த குடும்பங்களுக்கு உதவிகளை செய்யும்படி நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் மீண்டும் ஒரு விசை புதிய ஆண்டுடைய வாழ்த்துக்கள் 2026 ஆண்டு வார்த்தைகளை தெரிவித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஜனவரி மாதத்திலே ஒரு வார்த்தையை தேவன் கொடுத்தார். அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். யோசுவா 1 அதிகாரம் 9 வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையாம், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த ஜனவரி மாதத்திலே இந்த 2026 முதல் மாதத்திலே அவருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார்த்தையானது சொல்லுகிறது, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பழைய ஆண்டு நாட்களிலே கடந்து வந்த பாதையிலே அநேக பயங்கள் கலக்கங்கள் இருந்திருக்கலாம். அதே கலக்கத்தோடு ஒருவேளை புதிய ஆண்டுக்குள் சிலர் பிரவேசிக்கலாம். என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த புதிய ஆண்டிலையும் வழி நடத்த போகிறோம், எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு போகிறோம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை ஒரு சிலர் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பழைய ஆண்டிலே சில காரியங்கள் ஒரு பயமாக இருந்திருக்கும். அநேக சில காரியங்களை சக்சஸ்ஃபுல்லாய் முடித்திருக்கலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே அந்த பயங்கள் இருந்திருக்கலாம். குடும்ப காரியத்திலேயா, தொழிலையோ, ஏதோ ஒரு காரியத்தில். ஆனால் இந்த புதிய ஆண்டுக்குள் போகும்போதும் அந்த கலக்கம் உங்களோடு இருக்குமானால் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கலங்காதே,
திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜனவரி மாத வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஒருவேளை இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்போது திகைத்து போன சூழல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கண்ணீரோடு வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நீ திகையாதே, கலங்காதே, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு நல்ல வார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறார். புதிய ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தை உங்களோடு வருவதாக. ஏனென்றால் பலவிதமான சூழ்நிலைகளிலே கடந்து போகிறோம். பொருளாதாரத்தின் நெருக்கங்கள், கடன் பாரங்கள், வியாதிகள். ஏனென்றால் கடந்த ஆண்டு முழுவதும் அநேக வீடுகளை சந்தித்திருக்கிறேன், அநேக பிரச்சனைகளை பார்த்திருக்கிறேன், அநேக கண்ணீர் வெடித்ததை பார்த்திருக்கிறேன், அநேக வேதனையோடு பகிர்ந்து கொண்டதை பார்த்திருக்கிறேன். இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த பாடுகள் மாறவில்லையே, எங்கள் வாழ்க்கையில என்னைக்கு இந்த பாடுகள் மாறும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ கலங்காதே, நீ திகையாதே, பலம் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த புதிய ஆண்டு கிடக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனா ஒரு காரியம் இந்த இடத்துல நான் சொல்லும் போது, இந்த யோசுவாவின் புஸ்தகத்துல இந்த வார்த்தைக்கு முன்பான 2 வசனங்களை நாம் கவனிக்க வேண்டும். மோசே மரித்து போகிறார். மோசே மரித்த பிற்பாடு ஆண்டவர் இந்த யோசுவாவை, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி தெரிந்து கொள்ளுகிறார். இந்த யோசுவா உடனடியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் அல்ல. அந்த ஆரம்பத்திலிருந்து மோசையோடு கூட யோசுவா ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கிறார். அவர் சீனாய் மலையிலே 40 நாள் அங்கே உட்காரும் போதும் யோசுவா அங்கே தேவன் மோசைக்காக கீழே காத்திருக்கிறார். ஜனங்கள் அது கீழாக இருக்கிறார்கள். அப்படியாக மோசையோடு யோசுவா கடந்து வந்தார். அந்த ஆண்டவர் அற்புதம் செய்த அநேக காரியங்களிலே, அற்புதங்களிலே யோசுவா கூட இருந்தார். மோசேயை போலவே யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலே ஒரு வைராக்கியம் இருந்தது, இஸ்ரவேல் தேவனுக்கு மேல் ஒரு வைராக்கியம் இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த யோசுவாவை தெரிந்து கொள்ளும் பொழுதே நீங்க உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்தீங்கன்னா அங்கே 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். வாசிக்கலாம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவர் உனக்கு முன்னின்று அந்த தேசத்தை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். இங்க மோசேக்கு பிற்பாடு யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்தது போல நான் யோசுவாவோடு கூட இருப்பேன். 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 31:6, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகையும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனோடு ஆண்டவர் எப்பொழுதுமே இருக்கிறார், எப்பொழுதுமே வருகிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது நான் இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்றால், நீங்க வாசிக்கலாம். இந்த யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இன்னைக்கு நாம் கடந்து போகிற பாதையிலே இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய நியாய பிரமாணத்திற்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். மோசேக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துட்டாங்க, பெரிய திட்டங்களை கொடுத்துட்டார். ஆனா திட்டங்களை கொடுத்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அங்கே பார்க்கும்போது, முதல் யோசுவா 1:1 வாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இங்க ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வழிநடத்தும் போது மோசே வழிநடத்தின தலைவர் மரிக்கிறார். ஆனால் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நீ ஒன்று செய்ய வேண்டும். 7ஆம் வசனம் வாசிக்கிற யோசுவா 1:7, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இரு.
இன்னைக்கு நிறைய நேரங்களில கர்த்தர் நம்மோடு இருக்காமல் போகிற காரணம் என்னவென்றால், நியாயப்பிரமாணமாகிய இந்த வேத புஸ்தகத்தை, வேத வசனங்களை, வேத வார்த்தைகளை மறந்து போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வரும்பொழுதும் அதை தான் சொன்னார். நியாயப்பிரமாணத்தை அழிக்கவில்லை, நிறைவேற்றதான் வந்தார். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி அநேக பரிசுத்தங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் நடக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அதனாலதான் யோசுவாவிடத்தில் சொல்லுகிறார், யோசுவா நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடக்க கவனமாயிரு. முதலாவது. இரண்டாவதாக நீங்கள் பார்த்தீர்கள், யோசுவா 1:8 வாசிக்கிறேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எதிர்க்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வார். இரண்டாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா, இரவும் பகலும் அந்த நியாயப்பிரமாணத்திலே தியானமாயிரு. அவன் நம்மோடு கூட இந்த புதிய ஆண்டிலே நடந்து வர வேண்டும் என்றால், நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், நமக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால், முதலாவது நியாயப்பிரமாணமாகிய வேத புஸ்தகத்தை நீங்கள் கவனமா பிடிக்கணும். நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில இன்னைக்கு வேதம் வாசிப்பதே இல்லை, ஜெபிப்பதே இல்லை, அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதே இல்லை. ஆனால் அவரிடத்தில் ஆசீர்வாதங்கள் வேண்டும், அவன் நம்மோடு இருக்க வேண்டும். எப்படி இருப்பார்? நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க வாசிக்கலாம், சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த சங்கீதங்களின் புஸ்தகத்தை முழுவதும் நீங்க 1ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். சங்கீதம் 1:2 பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அவன் எப்படி இருப்பானா, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவில்லாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் நிச்சயமா வாய்க்குமா. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி, கர்த்தருடைய வேதத்தின்படி இரவும் பகலும் நம்ம தியானமா இருக்கணும். ஒருவேளை எப்படி இருக்க முடியும்? நிச்சயம் முடியும். நம் இரவு நித்திரைக்கு போகும் முன்பாய் கொஞ்ச நேரம் வேத வசனங்களை நாம் தியானிப்போமானால் அந்த இரவுலே அவ்வளவு சமாதானம். ஆனா இரவுல இன்னைக்கு மொபைலுக்கு நேரம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு நேரம் கொடுக்கிறோம். காலை எழுந்த உடனே நாம் இந்த வேதத்தை வாசித்து தியானித்து கடந்து போவோமானால், சமயம் கிடைக்கும் நேரங்களிலே வேதங்களை வாசித்து தியானிப்போமானால் நம்முடைய இருதயம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் திகையாதே கலங்காதே என்றவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஆண்டுல ஒருவேளை நிறைய காரியத்தை பழைய ஆண்டுல நீங்க இழந்திருக்கலாம், நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்காம போயிருக்கலாம். சற்று உங்களை யோசிப்பீர்கள் என்று சொன்னால், சிந்திப்பீர்கள் என்று சொன்னால், அதுக்கு காரணம் என்னவென்றால் கர்த்தரை தேடாதது, கர்த்தரை சமூகத்துக்கு காத்திருக்காதது, கர்த்தரை சமூகத்துக்கு வராதது, நியாயப்பிரமாணத்தின்படி வசனங்களை வார்த்தைகளை செவி கொடுப்பாதது, இரவும் பகலும் தியானமாயிருப்பாதது. இந்த புதிய ஆண்டுல நீங்க தியானமா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்த நீங்க பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, அங்க பரிசுத்த பவுலோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. ஆரம்ப காலத்திலிருந்து, ஆதான் ஏவாளை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து, ஆபிரகாம் ஈசாக்கை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து, யாக்கோபை தெரிந்து கொண்ட நாளிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு மனிதர்களோடு இருக்கிறார், அவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறார், அவரை தேடுகிறவர்கள் இருக்கிறார். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்யும்போது ஆண்டவருக்காக ஈராக்கிலிருந்து கடந்து போகும்போது அவனுக்கு பல பாடு சோதனைகள் வந்தது. ஆனால் அப்போஸ்தலர் 18:9 வாசிங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமலும் பேசு, மௌனமாய் இராதே. அவன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது பல எதிர்ப்புகள், போராட்டம் வந்துச்சு. ஆனால் கர்த்தரோடு இருந்ததுனால கர்த்தர் அவனுக்கு அப்பப்போ வெளிப்படுத்துகிறார். அப்படிதான் அவன் அந்த அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணங்களிலே வந்து பிரசங்கிக்கும் பொழுது, அங்கே நிறைய இடத்துல பேசும்போது அவன் ஒரு ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். பவுலே பயப்படாதே, பயப்படாதே, பேசு அப்படிங்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இன்னைக்கு இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தையும் விட்டுவிட கூடாது. அநேகர் அதைதான் விட்டு விடுறாங்க. இந்த யோசுவா காலத்துல யோசுவா கீழ்ப்படிந்ததுனாலே அவன் யோர்தானை என்ன செய்கிறான்? இரண்டாக கடந்து போறான், பின்னிட்டு போக செய்கிறான். அவனுடைய காலத்துல தான் எரிகோ என்ன செய்கிறது? தகர்க்கப்படுகிறது. அவனுடைய காலத்துல தான் அங்கே கற்கள் வானத்தில் விழுந்து ராஜாக்களை அழிக்கிறது. எவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு! வானத்திலிருந்து கற்கள், பெரிய பெரிய கற்கள் எல்லாம் விழுந்து அங்க யுத்தம் பண்ணும் போது அவர்கள் யுத்தம் பண்ணல, வானத்திலிருந்து ஆண்டவர் கற்களை விளை செய்தாராம். யோர்தான் என்று சொல்ல நதி பின்னிட்டு போனதான். எரிகோ என்ற பெரிய ஒரு மதில் விழுந்தது. காரணம் என்னவென்றால் அவன் கர்த்தரை தேடினபடினான்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினால், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விட்டு விலகாதபடினால், இரவும் பகலும் தியானமாக இருந்தபடினால், அதான் சங்கீதம் 1 சொல்லுது, இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த புதிய ஆண்டுல கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே இருங்க. ஆலயத்தை நோக்கி கடந்து போங்க. ஆலயத்தை நேசியுங்கள். தேவ சமூகத்தை நேசியுங்கள். அதிகமான ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிகமாய் அவரை தேடுங்கள். அதிகமான சமூகத்திலே நீங்கள் இருக்கும் பொழுது, யோசுவா 1:9 படி, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் அவன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்ன செய்ய வேண்டும்? நம்ம கூட இருக்கணும்னா, முதலாவது இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இந்த வேத வசனத்தை இருதயத்தில் உட்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இரவும் பகலும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் நமக்கு இரவுல கிடைக்கும், எவ்வளவு நேரம் பகல கிடைக்கும், அதிலெல்லாம் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் நம்முடைய பாக்கியவான்களாய் மாற்றுவார். அடுத்ததாக பார்க்கும்போது, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது, பவுல் ஆண்டவருக்காக எழுந்து போனான், ஆண்டவருக்காக ஓடினான். பயப்படாதே பவுலே, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், திகையாதே, கலங்காதே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பலன் கொண்டு திடமனதாக இருக்கிறேன். இந்த புதிய ஆண்டுல ஒருவேளை நீங்க கலங்கி இருக்கலாம், நீங்க வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம். உங்களை உன்னையோடு சொல்றேன், அதையெல்லாம் நீங்க விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போய், ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே வருகிறேன், ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மோடு கூட இருக்கிறேன், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, ஆண்டவரே உம்முடைய வேத வசனங்களை உட்கொள்ளுகிறேன், ஆண்டவரே ஜெப நேரத்தை அதிகரிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செய்யலானால் கர்த்தர் புதிய ஆண்டு முழுவதும் பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறார். நீங்க மனுஷர்களிடத்திலே ஓடாதீர்கள், உலகத்திலே ஓடாதீர்கள், உறவிடத்திலே போகாதீர்கள். தேவனிடத்திலே சார்ந்து கொள்ளுங்கள். தேவனோடு கூட ஐக்கியமாக இருங்கள். தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தது போல, அந்த பரிசுத்த பவுலோடு இருந்தது போல, பரிசுத்தவான்களோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த புதிய ஆண்டுல, இந்த 2026 ஆண்டுல அப்பா நாங்கள் கடந்து போக நீங்க கிருபை செய்வீங்க. 2025 ஆண்டு அநேக அற்புதங்களை செய்வீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக ஆசீர்வாதங்களை தந்தீங்க, அதுக்காய் ஸ்தோத்திரம். அதே நேரம் சில பகுதிகளில் நாங்கள் இழந்திருப்போமானால், சில பகுதிகளில் எங்கள் பிள்ளைகள் இழந்திருப்பார்களானால், ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே போகும்போது உங்க சமூகத்திலே வருகிறேன் என்று ஒப்புக் கொடுக்கிறாங்கப்பா. நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதிய வருஷத்துல அதிகமாய் வேத வசனங்களுக்கு நேரம் கொடுக்கவும், ஆண்டவரே முழங்காலுக்கு நேரம் கொடுக்கவும், உங்களை தேடவும் நாங்கள் நேரத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அதன் மூலமாய் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருங்கன்னு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த புதிய ஆண்டுல யாரெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் இருந்து தகப்பனே உங்க சமூகத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்களோடு கூட இருங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க. அவர்களை அப்படி யாராவது ஜெபிக்க முடியாமல் போராடினாலும் அவர்களையும் அழைத்து ஜெபத்திலே உட்கார செய்ய கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதுவே ஒவ்வொரு குடும்பங்களையும் 2026 ஆண்டு அதிக நன்மைகள் உண்டாகட்டும். திருமண காரியங்கள் வாய்க்க பண்ணுங்க, கர்ப்பத்தின் கனிகளை வாய்க்க பண்ணுங்க, வியாதிகளை நீக்குங்க, கடன் பாரங்கள் மாறட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக வருகிற வார்த்தைகளை கேளுங்க, இது அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய நாங்க புதிய ஆண்டுல கர்த்தருடைய வார்த்தையை வெளியிட இருக்கிறோம், ஊழியங்களை செய்ய இருக்கிறோம். தரிசன திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களை அன்பான காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் இந்த ஊழியத்தை தாங்குங்க. எங்களுடைய அக்கௌண்ட் தமிழ்நாடு மெர்கண்டல் பேங்க் வழியாக இந்த அக்கௌண்ட் நம்பர் எங்களுக்கு வந்திருக்கு, QR கோடு இருக்கிறது. நீங்கள் முடிந்தால் இந்த ஊழியங்களை தாங்குங்க. உங்கள் யாவருக்கும் இனிய நியூ இயர் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை, 2026 வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. God bless you. இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.